டு மை சேனல் தமிழ் டேல்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் டாம்சல். படத்தோட கதாநாயகி அதாவது எலோடி ஒரு கஷ்டப்படுற ராஜ்யத்தோட இளவரசியா இருப்பாங்க. தன்னோட நாட்டு மக்களுக்காக என்ன வேணா செய்யற ஒரு இளவரசி. அப்பதான் அவளுக்கு ஒரு பெரிய ராஜ்யத்துக்கிட்ட இருந்து கல்யாண அழைப்பு வந்து அவளும் தன்னோட நாட்டு மக்களுக்காக அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவா. இவங்க அந்த ராஜ்யத்துக்கு போவாங்க. அவங்களோட முறைப்படி இவளை தயார்படுத்தி திருமணத்துக்கும் கூட்டிட்டு போவாங்க. அந்த இளவரசருக்கும் இவளுக்கும் திருமணம் முடிஞ்சிரும். அதுக்கப்புறமா இவளை அந்த நாட்டோட யுவராணியா பட்டாபிஷேகம் செஞ்சு வச்சிருவாங்க. எங்களோட வழக்கப்படி திருமணம் முடிஞ்ச உடனே மலை மேல இருக்க ஒரு குகையில எங்களோட முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தணும் அப்படின்ட்டு இளவரசன் இவனை கூட்டிட்டு போவாங்க. அங்க போய் பார்த்தா அரச குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே அங்க காத்துட்டு இருப்பாங்க. இவ பாக்குற இடம் ரொம்பவே விசித்திரமான ஒரு இடமா இருக்கும். அதாவது ஒரு பெரிய குகை, அதுக்கு நடுவுல ஒரு ஆழமான பள்ளம், ரொம்ப இருட்டான ஒரு இடம். அதுக்கு நடுவுல ஒரு பாலத்தை கட்டி அந்த பாலத்து வழியா இவங்க போற மாதிரி இவரோட ரத்தமும் ஒண்ணா சேரணுன்றதுக்காக இவங்க 2 பேர் கையிலயும் ஒரு கத்தியை வச்சு கீறி 2 பேர் கையும் ஒண்ணா சேர்த்து ரத்தத்தை ஒண்ணா கலந்துருவாங்க. அதுக்கப்புறம் இளவரசன் இவளை தூக்கி அந்த பள்ளத்துல வீசிடுவான். அதுக்கப்புறம் அங்க இருந்து எந்திரிச்சு பார்க்கும்போது தான் தெரியும் அந்த இடத்துல ஒரு பெரிய டிராகன் இந்த டிராகன் இவளை கொல்ல முயற்சி பண்ணுது. இவளும் அதுகிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டா. ஆனா இவ கால்ல ஒரு பெரிய அடிபட்டிருக்கு. இவ அந்த டிராகன் கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு குகையில மறைஞ்சிருக்கா. அந்த குகைக்குள்ள எலோடி ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த கண்டுபிடிக்கிறா. அது என்னன்னா, இது வரைக்கும் தான் தான் இந்த குகைக்குள்ள மாட்டின முதல் இளவரசின்னு நினைச்சிட்டு இருந்த எலோடிக்கு அந்த குகையில இருக்க பெயர்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரியுது, தன்னை மாதிரியே நிறைய இளவரசிகளை இந்த அரச குடும்பத்தினர் ஏமாத்தி இந்த டிராகனுக்கு பலியிட்டு இருக்காங்கன்றது. அந்த இடத்துல எலோடிக்கு இன்னொரு விசித்திரமான விஷயமும் தெரியுது. அதுதான் இந்த மினுமினுக்கிற பூச்சிங்க. எப்பேற்பட்ட காயமா இருந்தாலும் இந்த பூச்சிங்க அதை குணப்படுத்தக்கூடிய தன்மையுடையதுன்றதை அவ புரிஞ்சுக்கிறா. எப்படியாச்சும் இங்கிருந்து தப்பிச்சிடணும்னு தவிச்சிட்டு இருந்த எலோடிக்கு ஏற்கனவே இங்க வந்த இளவரசி வரைஞ்சி வச்சிருந்த மேப் கிடைக்குது. அந்த மேப்பை ஃபாலோ பண்ணனா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மேப்பை ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு இடங்களா தாண்டி கூர்மையான கற்கள் நிறைஞ்ச இடத்துக்கு அவ வந்து சேர்றா. அங்க இருந்து கஷ்டப்பட்டு மேலே ஏறி வெளிச்சம் அவ கண்ணுக்கு தெரியறத நினைச்சு சந்தோஷப்பட்டு வேகமா ஓடி போய் பார்க்கும்போது தான் தெரியுது அது தரை இல்ல, மலையில உச்சியில இருக்கிற ஒரு இடம் அப்படின்னு. அங்க இருந்து கண்டிப்பா அவளால கீழே இறங்க முடியாது. இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமேன்ற கஷ்டத்துல அவ இருக்கும்போது இன்னொரு பக்கம் எலோடியோட அப்பா சில வீரர்களோட எலோடிய காப்பாத்துறதுக்காக வந்திருப்பாரு. ஏதோ ஒரு சத்தம் கேட்டு எலோடி அங்க இருந்து கீழே இறங்கி வந்து பார்க்கும்போது அவ இன்னொரு இடத்த கண்டுபிடிக்கிறா. அந்த இடத்துல நிறைய தங்கமும் கற்களும் வைரங்களும் எல்லாமே அங்க இருக்கு. கூடவே 3 குட்டி டிராகனோட எலும்பு கூட அங்க இருக்கு. அப்பதான் எலோடிக்கு எல்லா விஷயமும் புரிய வருது. அந்த அரச குடும்பத்தினர் சொன்னது எல்லாமே போய். அவங்க முன்னோர்கள் இந்த இடத்துல ஒரு டிராகன் இருக்கிறது தெரிஞ்சு அந்த டிராகனை கொல்ல வந்திருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல 3 குட்டிய பார்ப்பாங்க. அந்த 3 குட்டி டிராகனையும் அவங்க கொன்னுடுவாங்க. தன்னோட குட்டிகளை கொன்ன கோவத்துல இருந்த பெரிய டிராகன் அங்க வந்து எல்லா வீரர்களையும் எரிச்சு சாம்பலாக்கிடும். அந்த அரசரையும் கொல்ல வரும். அப்போ அந்த அரசர் மண்டிட்டு என்னை மன்னிச்சிடு, நான் தெரியாம பண்ணிட்டேன், என்னை விட்டுருன்னு கெஞ்சுவான். அதுக்கு அந்த டிராகன், உன்னை நான் மன்னிக்க மாட்டேன், நீ எப்படி என்னோட 3 பொண்ணுங்களை கொன்னியோ அதே மாதிரி உன்னோட பொண்ணுங்களை நான் கொல்லுவேன். இனி நீ உன்னோட வம்சத்துல வர 3 பொண்ணுங்களா எனக்கு நீ பலி கொடுத்துட்டே இருக்கணும், இல்லைன்னா உன் ஊரையே அழிச்சிருவேன்னு சொல்லும். இன்னொரு பக்கம் எலோடியோட அப்பா குகைக்குள்ள வந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட டிராகன் அவர் கூட வந்த வீரர்களை கொன்னுட்டு, உன்னோட பொண்ணு இங்கதான் எங்கேயோ மறைஞ்சிருக்கா, அவளை வெளியே கூப்பிடு அப்படின்னு மிரட்டுது. ஆனா அவரோட அப்பா, எலோடி நான் உனக்கு பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன், உன்னை அப்படி விட்டுருக்க கூடாது, நீ தயவு செஞ்சு எங்க இருந்தாலும் அங்கேயே மறைஞ்சிரு, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ வெளியே வராத அப்படின்னு சொல்றாரு. இதனால கோவமடைஞ்ச டிராகன் எலோடியோட அப்பாவையும் கொன்னுடுது. இதுக்கு நடுவுல எலோடி எப்படியோ அந்த குகையை விட்டு கயிறு மூலமா தப்பிச்சு வெளியே போயிடுறா. இதனால கோவப்பட்ட டிராகன் அந்த ராஜ்யத்தோட வானத்துல போய் நெருப்பு மழைய கக்குது. அந்த டிராகன் கிட்ட இருந்து எலோடி தப்பிச்சிட்டா அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட ராஜ குடும்பத்தினர் அந்த டிராகனோட கோவத்தை எப்படியாச்சும் தணிக்கணும் அப்படின்றதுக்காக எலோடியோட தங்கச்சியை பலி கொடுக்க முயற்சி பண்றாங்க. அவளையும் அவளோட கையில கீறி அந்த குகைக்குள்ள தூக்கி போட்டுறாங்க. தன்னோட தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக மறுபடியும் அந்த குகைக்குள்ள எலோடி போறா. இந்த டிராகன் கூட பயங்கரமா சண்டை போடுறா. அசந்த நேரமா பார்த்து அந்த டிராகனோட கண்ணையும் குத்திடுறா. என்னை கொல்லு அப்படின்னு எலோடி ஒரு பாறைக்கு முன்னாடி நின்னு சொல்ல அந்த டிராகனும் நெருப்ப கக்குது. ஆனா அந்த நெருப்பு டிராகன் மேலேயே பட்டு அந்த டிராகனுக்கு காயம் ஏற்பட்டு அது கீழே விழுந்துருது. அந்த டிராகன் கீழே விழுந்த சமயத்துல தான் எலோடி அது கிட்ட போய், இவ்வளோ நாள் உன்னை அவங்க ஏமாத்தி இருக்காங்க, இவ்வளோ நாள் நீ கொன்னது உன்னோட
குழந்தைங்க மாதிரியே அப்பாவியான பெண்களை தான். நாங்க யாரும் இந்த அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்ல. எங்க கைகள்ல இந்த காயத்தை பாத்தியா? இந்த மாதிரி தான் அவங்களோட ரத்தத்தை எங்களோட கலக்க வச்சு நீ அவங்களோட ரத்தத்தை தான் கொல்ற அப்படின்னு உன்னையும் நம்ப வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றா. அப்பதான் அந்த டிராகன் தன்னோட தப்ப உணருது. இவ்வளோ நாள் தப்பான அப்பாவி பெண்களை கொன்னுட்டோமேன்ற குற்ற உணர்ச்சியில எலோடி கிட்ட நீயே என்னை கொன்னுடு, இனிமே நான் வாழ விரும்பல அப்படின்னு சொல்லி எலோடி அந்த டிராகனை கொல்லாம காயத்தை குணப்படுத்தக்கூடிய பூச்சிகளை எடுத்துட்டு வந்து அந்த டிராகன் மேல விட்டு அதோட காயத்தை குணப்படுத்தி அதை காப்பாத்துறா. அரசவையில மறுபடியும் திருமண ஏற்பாடுகள் நடக்கும். அடுத்த இளவரசியை பலி கொடுக்கறதுக்காக மறுபடியும் இளவரசருக்கும் அடுத்த இளவரசிக்கும் கல்யாணம் நடந்துட்டு இருக்கும். அந்த இடத்துல தான் நம்ம எலோடி சிங்கம் மாதிரி நடந்து வந்து அந்த இளவரசி கிட்ட உன்னோட குடும்பத்தை கூட்டிட்டு இங்கேருந்து தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருவா. அதுக்கப்புறம் அரச குடும்பத்தினர் அவளை நீ எதுக்கு இங்க வந்த, நீ எங்க குடும்பத்துக்கே துரோகம் பண்ணியிருக்க அப்படின்னு அவளை மிரட்ட முயற்சி பண்ணும்போது நீங்க செஞ்ச பாவத்துல இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்றா. அப்போ கரெக்டா அந்த டிராகன் அங்க வந்து அந்த அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் அந்த கோட்டையும் மொத்தமா எரிச்சு சாம்பலாக்கிடுது. அதுக்கப்புறம் எலோடியும் அந்த டிராகனும் அங்கிருந்து ஒண்ணா வெளியேறாங்க. கடைசியா எலோடி ஆசைப்பட்ட மாதிரியே இந்த உலகத்தை சுத்தி வந்தா. அந்த டிராகனும் அவளை தன்னோட பொண்ணா ஏத்துக்கிட்டு அவ கூடவே இந்த உலகத்தை சுத்தி வந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.